வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் பிரதமர் பாஜக நிர்வாகிகளிடம் பேசும்போது நமோ ஆப் மூலமாக என் பூத் வலிமையான பூத் அப்படின்ற நிகழ்வில் பேசுகிறப்போ நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார். தமிழ் என்னுடைய தாய்மொழியாக இல்லையே என்று வருந்துகிறேன், வேதனை அடைகிறேன் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு. ஊழல், குடும்ப அரசியலால் மக்கள் வெறுப்புக்கு சென்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இந்த முறை மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் மக்களுக்கு புது புது பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் திமுகவுடைய பணியாக இப்போது இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். அண்ணாமலையை 40 தொகுதிகளும் அவர்தான் வேட்பாளராக நான் பார்க்குறேன், அண்ணாமலைக்கு ஒரு பெரும் பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பிரதமர் நேற்றைய தினம் இந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார். அதற்கு திமுக தலைவருடைய ட்வீட் பதிவு, பிரதமர் மோடியினுடைய கண்ணீரை அவரது கண்களையே நம்பாது என்றும், கெட்டிக்காரன் புழுகாவது 8 நாள் மோடியின் கண்ணீர் என்று கேள்வியை எழுப்புகிறார். ஒரு கண்ணை குத்திக்கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? ஏற்கனவே விமான நிலையங்களில் தமிழ் அறிவிப்புன்னு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். எங்கும் இந்தி, எதிலும் ஹிந்தி அப்படின்னு மாற்றியது தான் அவல சாதனை என்றும், தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்திற்கு ஏமாற்றமே பரிசாகும்னு முதலமைச்சர் மறுபுறம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியை வைக்க, மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அதற்கும் பதிலடி கொடுக்கிறார். பிரதமர் இந்தியை பரப்புவதாக பொய் சொல்கிறார் திமுக தலைவர் என்றும், பிரதமர் தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு மீண்டும் இல்லாமல் போகும் என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். மாறி மாறி வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். தமிழ் பாசம் ஓட்டாகுமா? மோடி விச ஸ்டாலின் விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய செயலாளர் திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர் திரு குமரகுரு அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல மனுஷபுத்திரன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. மனுஷபுத்திரன், ஊழல், குடும்ப அரசியலால் தமிழக மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார்கள் இந்த முறை அப்படின்னு பிரதமர் அரசியல் செய்தியை சொல்றார் நேற்றைய தினம். முதல்ல அதுக்கு பதில் என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவுமே மோடி ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மாற்றம் என்பது இந்த நாட்டிற்கு வரத்தான் போகிறது. அது மோடி ஆட்சியிலிருந்து மாற்றம், பாஜக ஆட்சியிலிருந்து மாற்றம். நீங்கள் உங்களுடைய முகவரியில் குறிப்பிடுகிற போது 2 செய்திகளை குறிப்பிட்டீர்கள். அதாவது ஒன்று, தமிழ் பிரதமரினுடைய தமிழ் பாசம், அதை பற்றி குறிப்பிட்டீர்கள். இரண்டாவது, அண்ணாமலை அவர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி குறிப்பிட்டீர்கள். எந்த பிரதமர் தமிழ் மீது பாசம் வைப்பதாக பாசக்கண்ணீர் வடிக்கிறாரோ அவரது கட்சியினுடைய தமிழக தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு என்று வர்ணித்தார். தமிழர்களுடைய உணர்வு ரீதியான உயிருக்குயிரான 70 தமிழர்கள் உயிர் நீத்து இன்றைக்கு இருமொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினோம் என்று சொன்னால், அந்த 70 தமிழர்களினுடைய அந்த தியாகத்தின் மீது காரி உமிழ்ந்து விட்டு அண்ணாமலை பேசுகிறார், இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு பிஞ்ச செருப்பு என்று. அந்த பிஞ்ச செருப்பைத்தான் இன்றைக்கு தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று இன்றைக்கு மோடி நினைக்கிறார். அவர்களுடைய தமிழக தலைவர் எந்த தமிழ் உணர்வை பிஞ்ச செருப்பு என்று சொன்னாரோ அந்த பிஞ்ச செருப்பைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு ஓட்டு வேட்டையாடி கொண்டிருக்கிறாரா? மோடி அவர்கள் கற்பனையாக தமிழ்நாட்டை புரிந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்ட வரலாறோ அல்லது மொழி உணர்வை பற்றியோ அவருக்கு எதுவும் தெரியவில்லை. அவர் 2 விஷயங்களை யாரோ சொல்லிக் கொடுத்ததை அவர் நம்புகிறார். ஒன்று, திரையுலக பிரபலங்களை வைத்து அவர் சினிமா பிரபலங்களை வைத்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டார். அதற்காகத்தான் ரஜினிகாந்த் போன்றவர்களுக்கெல்லாம் அவர்களை எல்லாம் நிர்பந்தித்து அரசியலுக்கு கொண்டு வர முயற்சித்தார். அது நடக்கவில்லை. அதை இப்பொழுது ராதிகா அவர்களுடைய அரசியல் பிரவேசம் வரைக்கும் வந்து நிற்கிறது. இன்னொரு விஷயம் என்பது மொழி உணர்வு. ஆங்காங்கே தமிழில் 2 திருக்குறள்களை சொல்லிவிட்டால் அல்லது தமிழ் தான் எனக்கு மிகவும் பிடித்த மொழி என்று சொல்லிவிட்டால் உடனடியாக தமிழர்கள் வந்து ஓட்டு போட்டு விடுவார்கள் என்பது. தமிழர்களுடைய தமிழ் உணர்வு என்பது, தமிழை காக்கிற போராட்டம் என்பது இன்று நேற்று உருவானதல்ல. அதாவது கிபி 11ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்நிய படையெடுப்புகளினால் தமிழ் மொழி தொடர்ந்து சிதைக்கப்பட்டு வந்தது. அதாவது ஒரு தூய அருந்தமிழ் மணிப்பிரவாளமாக மாறி பிறமொழி சொற்களுடைய கலப்பிற்கு ஆளாகி பிறமொழிகளினுடைய ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டு அது 19ஆம் நூற்றாண்டு வரை தமிழாகவே இல்லாமல் நசுக்கி அழிக்கப்பட்டிருந்த நிலையில்
19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு தோன்றிய 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்த திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் தமிழை மீட்பதற்கான நீண்ட நெருங்கிய போராட்டத்தை நடத்தியது. தமிழர்களினுடைய ஜீன்களில் ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் உணர்வு என்பதும் மொழி அடிமைத்தனத்திற்கு எதிரான குரல் என்பதும் பதிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாங்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துயரத்திலிருந்து விடுபடுவதற்கான போராட்டம். அதை இவர்கள் பிஞ்ச செருப்பு என்று சொல்கிறார்கள். இரண்டு விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது மொழியை வளர்ப்பதற்காக பிற நாடுகளில் அமைக்கப்படுகிற இருக்கைகள், அந்த என்டோமெண்ட், அதில் மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 13 இருக்கைகள் இந்தி மொழிக்காக பிற நாடுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிற நாட்டு பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதத்திற்கு 5 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழுக்கு ஒரு இருக்கையும் அமைக்கப்படவில்லை. அதே போல அன்றைக்கு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 6 கோடி ரூபாய், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 6 கோடி மக்கள் பேசக்கூடிய அன்றைய கணக்குப்படி தமிழுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் தமிழ் வளர்ச்சிக்காக அவர்கள் ஒதுக்கியது வெறும் 74 கோடி ரூபாய். ஆனால் இந்தியாவில் வெறும் 24,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அவர்கள் ஒதுக்கியது 1487 கோடி ரூபாய். இது நாடாளுமன்றத்தில் அவருடைய அமைச்சரே அளித்த ஒரு தகவல். அப்போ ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களிலும் இந்தி பெயர்கள், அதாவது புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தி திணிப்பு, அலுவல் மொழியாக இந்தியை திணிப்பது, இது எல்லாவற்றையும் செய்துவிட்டு தமிழுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஒரு அற்பமான ஓட்டு ஆசையை தவிர அதில் வேறு எதுவுமே இல்லை. எங்களுடைய மொழிக் கொள்கை சமூக நீதியோடு இணைந்தது. சமூக நீதி, சமூக நலன் இதோடு இணைந்தது மொழிக் கொள்கை. இவர்கள் வெறுமனே மொழியை, தமிழை புகழ்ந்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நம்புவது மொழிக் கொள்கையை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். திருக்குமரகுரு திருக்குறளை சொல்வது, அதை தாண்டி காசியில தமிழ் சங்கமம் நடத்துவது, அதை தாண்டி வெளியில தமிழ் மொழியை எனக்கு தாய்மொழியா இல்லை அப்படின்றதெல்லாம் இது ஒரு உணர்வு ரீதியாக இருக்கக்கூடியதை தாண்டி இது ஒரு வாக்குக்கான எந்திரமா மட்டுமே இன்னும் திமுக இதை நீலிக்கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமருடையது நீங்க இந்த ஓட்டு அரசியல்லாம் விட்டுருங்க. அவர் சிஎம்ஆ இருக்கும் போதே தமிழ் பத்தி பேசியிருக்காரு. 2014 பேசியிருக்காரு, 18 பேசினாரு, 20 பேசுறாரு, 21 பேசுறாரு, யூஎன்ல பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு தமிழ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மக்களை கவர்வதற்கானது. காஷ்மீரில் பார்டரில் உட்காந்துட்டு தமிழ் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாரதியாரை பற்றி பேசுறது ஓட்டுக்காகவா? அப்போது ஒரு இடத்துல அவர் பேசுறதுன்னா அந்த ஓட்டுக்காக மட்டும் பேசினா பரவாயில்ல. அவர் எங்கே போனாலும், யூஎன் போனாலும், இந்த நாட்டிலே உலகத்திலே பழமையான மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதையே இப்போ சொல்கிறாரு. இவங்க ஓட்டுன்றாங்க. ஏன் பயப்படுறாங்க இவங்க? என்ன காரணம் சொல்லுங்கள். தமிழ் 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 ஊரை ஏமாத்திட்டு இருந்தோம். இப்போ என்ன இவர் தமிழை பற்றி சொல்கிறாரு, இப்போ நம்மளை பற்றி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சின்ன உதாரணங்க, இதெல்லாம் விட்டுருங்க. தமிழ் தானே முக்கியம். ஹிந்தி வேணான்ட்டீங்க, ஒத்துக்கிட்டோம். இங்கிலீஷ் கிடையாதுன்ட்டீங்க, ஒத்துக்கிட்டோம். தமிழ்நாடு தானே, தமிழ் தானே பிரதானம். இந்த 57 வருட ஆட்சிக்கு எல்லாம் 2 ஆட்சியும் சேர்த்து தமிழ் தான் பிரதானம். இன்னைக்கு நீங்கள் வாங்க, பசங்களை போய் கேட்போம், ஸ்கூல் பசங்க 10th பசங்க படிக்கிற பசங்களை கேட்போம். 10 பேருக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டுங்க. திருச்சிற்றம்பலம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு சேனல்ல இருந்து. 10 பேர்ல 9 பேர் தப்பா சொன்னாங்க. தமிழ் வளர்த்தது அது. அதாவது முழுக்க நாடகம். தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தான் மட்டும் வாழணும், யாரும் உள்ள வந்துடக்கூடாது. அந்த தமிழை இன்னொருத்தர் எடுத்துட்டாருன்னா எங்க இவர் எடுத்துக்க போறாரா அப்படின்ற பதற்றத்துல தான் பேசுறீங்க. இவ்வளவு வேண்டாங்க, மத்தவங்களை விட்டுருங்க. இல்ல, அத பிரதமர் இப்ப சொல்லுவது அப்படின்றது தொடர்ச்சியா சொல்றது. எப்போ சொல்றாரு? ஓட்டு வங்கி அரசியல் அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க இப்ப பாக்குறீங்க. நான் சொல்லிட்டேன் 21, 22, 23 என்ன எலெக்ஷன் நடந்தது? 21, 22 விடுங்க சார். 67 இருந்து மொழிப்போர்ல இருந்து இருக்கக்கூடிய திமுக எங்க, தமிழ் மொழி மேல பாசம் காட்டக்கூடிய பாஜக? அருமையான கேள்வி. திமுக எங்கே, பாஜக எங்கே? திமுகவோட இப்ப இருக்கிற அமைச்சர் தாமு அன்பரசன்றவர் ஒரு ஸ்கூல்ல போய் எழுதுறாரு, பசங்களுக்கு போர்டில் வாழ்த்துக்கள் எழுத சொல்றாங்க, வாழ்த்துகள்னு எழுதுறாரு. இக்கு காணோம். இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் அது? இல்ல கேட்கறது இல்லைங்க. இதே பாருங்க, தமிழ் கம்பல்சரின்றது எப்ப கொண்டு வந்தீங்க? பக்கத்துல கர்நாடகாவில் எப்போ கொண்டு வந்துட்டாங்க. இவங்க எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ் கம்பல்சரி இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5வது வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ கலைஞர் நூற்றாண்டு வருதான், அதனால 10வது வரைக்கும் கம்பல்சரியா. என்னன்னா அது இருமொழி கொள்கை இருக்கப்பவே பயிற்று மொழியில தமிழ் வந்துருது உங்களுக்கு. நான் சொல்றது அனைவருக்கும் கட்டாயம்ன்றது எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. இங்க ஏன் கொண்டு வரல? நீங்க தவறான அப்புறம் சொல்லுங்க. 1996ஆம் ஆண்டிலேயே
தமிழை மெட்ரிகுலேஷன் பள்ளி உட்பட கட்டாயம் என்று கலைஞர் அறிவித்தார். 10ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ் அன்றைக்கே கட்டாயமாகி விட்டது. மெட்ரிகுலேஷன் சேர்ந்தவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போய் மெட்ரிகுலேஷன் பள்ளியில அதை ஏற்க மாட்டேன்னு தடை வாங்கினாங்க. இதுதான் வரலாறு. என்னோட கருத்து கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழ் கட்டாயமாயிருச்சு. எல்லா அறிவிப்புங்க எல்லா அறிவிப்புங்க சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க இது வரைக்கும்? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல போய் நீங்க பாத்திருக்கீங்களா இது வரைக்கும்? எங்கேயோ உட்கார்ந்து ஸ்டூடண்ட் தமிழ் கூட வாங்க, கூட்டி போய் காட்டுறேன், என் கூட வாங்க. எய்டட் ஸ்கூல் வேற, நான் சொல்றது தமிழ் கட்டாயம்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, நம்ம ஸ்கூல்ல, மெட்ரிகுலேஷன்ல, பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாத்தையும் தடை வாங்குனாங்க. அன்னைக்கு போய் கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குனாங்க. அரசு பள்ளிகள்ல தமிழ் அப்பவே கட்டாயம். இல்ல கார்கே பேச முடியாது. நான் பேசுறது தவறுன்னா அவர் பேசுறது ஃபுல்லா தவறு எனக்கு புரியும். நான் பேசுறது பேசுங்க அப்புறம் இல்ல இது என்னன்னா தவறான தகவலை சொல்றீங்க. நீங்க பேசுறது தவறு தான். ஒரு நிமிஷம். இல்ல இங்க எல்லாம் பண்றதுன்னா எல்லாம் பண்ணுங்க. ஆனா தமிழ் என்ன வளர்த்தீங்க? தமிழ் என்ன நீங்க தமிழ் வேணும்னீங்க, ஹிந்தி வேணாம்னீங்க. தமிழ் என்ன வளர்த்தீங்க தமிழ்நாட்டுல? எடுத்து பாருங்க ஒரு இடத்துலயாவது. இவங்க நடத்த இல்ல எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல. தமிழ் கண்டிப்பா வந்து தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறீங்களா? இல்ல அவங்க நடத்துற ஸ்கூல்ல இருக்க தமிழ் மொழி கற்றுக் கொடுக்குறீங்களா? எங்கேயுமே இல்லையா தமிழ். ஆனால் தமிழ் கலாச்சாரம் சொன்னீங்க. போன தடவை யூபி ஆட்சியில் ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா? தமிழ் செம்மொழி ஆக்குறோம்னாங்க. செம்மொழி ஆக்கிட்டு ஊரெல்லாம் ஒரே பாராட்டு மழை. தமிழ் தானே இருக்குதே பழைமையான மொழி. என்ன சொல்லியிருக்கணும்? தமிழை மட்டும் ஆக்குங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் செம்மொழி. ஏன்னா கொஞ்சம் அழுத்தி கேட்டிங்க வச்சுங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. யூபிஎல்ல தமிழ் மட்டும் கொடுக்க முடியாதுங்க. அந்த ஆட்சி எங்க? இவரே இது ஒண்ணுதான் ஒரே மொழி, தமிழ் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு இருந்தப்போ அப்போ அந்த அரசு முழு ஒப்புதலோட மற்ற மொழி. நான் சொல்றது தமிழ் மொழி தான் முதல்ல. தமிழ் மொழி தான் பழமையானதுன்னு நம்ம சொல்றோம். அதுவும் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து தமிழை வச்சு முழுக்க கவிதை எழுதினவர். அவரு தெரியும். அதெல்லாம் வேணாங்க. சொல்லும் போது செம்மொழி முதல் அதை அறிவிங்க. மலையாளம் எப்போ வந்தது, கன்னடம் எப்போ வந்தது, அது கூட சேர்த்து எங்க தமிழ் இணைக்காதீங்கன்னு சொல்றதை விட்டுட்டு 4 மொழி 5 மொழி 4 மொழி 5 மொழி சேர்த்து நீங்க செம்மொழின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? சரி, ஒரு நிமிஷம். திரு ரஞ்சித் அவர்கள் இணைந்திருக்கார், வலதுசாரி ஆதரவாளர். நான் ரஞ்சித் வரேன். நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட இப்போ ஒரு மொழியை பேசினாதான் அரசியலை பேச முடியும். பிரதமர் வந்தா வணக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. சில விஷயங்கள்ல தமிழ்ல பேசுறாரு, ஹிந்தியில பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு. அப்ப அந்த அரசியலும் போறதால தான் இந்த பிரச்சனை வருதா? இல்ல பிரதமர் பேச நினைப்பதை தமிழ்ல பேசுறாரு, அது வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்கலன்ற பார்வை வைக்கிறாங்க. தமிழ் மற்றவரை பேச வைக்கும் அந்த மொழிக்கான ஆற்றல் அதுதான். இந்த அந்நியர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்தவர்கள், மதத்தை பரப்ப வந்தவர்களாக சொல்லப்பட்டவர்களை தமிழ் ஆட்கொண்டது. தமிழை படித்தார்கள், தமிழுக்கு ஒப்பிலக்கணம் தந்தார்கள். இங்கே வந்து தமிழ் கற்றவன் அங்கே கல்லறையாகி போனதற்கு பிறகு இங்கே தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று கல்லறையில் எழுதி வைத்த வரலாறு உண்டு. 2014 23 வரைக்கும் மோடி அவர்கள் தமிழ் மீது பாசம் கொண்டிருக்கிறார், பேச முயற்சிக்கிறார் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதை நாங்கள் ஏன் அவர் பேசுகிறாருன்னு நாங்கள் கேட்கல. அவர் பேசுவதோட நோக்கத்தை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோமே தவிர அவர் தமிழ் பேசுவது என்ன சொல்ல வர்றேன். நீங்கள் காடுகளில் வேட்டையாட போவாங்க பறவைகளை. அந்த பறவைகள் மாதிரியே ஒலி எழுப்பி அந்த பறவைகளை கவர்ந்து இழுத்து அம்பு கொண்டு அடித்து வேட்டையாடி அந்த பறவைகளை உண்பார்கள். மோடி அவர்கள் தமிழால் அம்பு கொண்டு தமிழர்களை வேட்டையாட நினைக்கிறார். இந்த தேர்தலில் ஓட்டு வேட்டையாட நினைக்கிறார். தமிழர்களை காப்பாற்ற நினைக்கிறார். அவர் சொல்றது நான் சொல்றது, நான் ஏன் பதிவு பண்ண விடுங்களேன். அவரு தமிழை காப்பாற்ற நினைக்கிறார்னா அதுக்கு அண்ணன் மனுஷபுத்திரன் சொன்ன கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. 74 கோடி எங்க? சமஸ்கிருதத்துக்கு 1487 கோடி எங்க? அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. நீங்க தமிழை வளர்த்தீர்களா? தாமோ அன்பரசன் எழுதும் போது வாழ்த்துகள் என்பதுதான் கூகுள் சர்ச்சில் வாழ்த்துக்கள் இரண்டும் சரிதான், மாற்று கருத்து இல்லை. அது உங்க எங்க தவறா வந்துச்சு? சரி, அவர் தாமோ அன்பரசன் தமிழில் எழுதுவது மட்டும்தான் குறையாக கண்ட நீங்கள் மற்ற தமிழ் பள்ளிகளில் உண்டா மாணவர்கள் படிக்கிறார்களா? எனக்கு தெரியும். ஆய்வறிக்கை சொல்லுகிறது 25 மாணவர்கள் தான் தமிழை முறையாக வாசிக்கிறார்கள், உச்சரிக்கிறார்கள். இல்லை என்று மறுக்கவில்லை. அதற்கான முன்னேற்பாடுகள், பயிற்றுவித்தல், கற்றல் என்பது தொடர் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே மாற்று கருத்து இல்லை. அதை நீங்க வைக்கிற பொழுது அண்ணன் மனுஷபுத்திரன் வைத்த அந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கணும்.
தமிழ் இருக்கை உண்டா கேள்வி கேட்டார்ல, அந்த 2 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நாங்கள் தமிழை என்ன பண்ணா வளர்த்தமான்னு அப்புறம் பேசுங்க. இரண்டாவது, முருகன் அவர்கள் சொன்னாரு, அவர் மோடி பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னதையும் அண்ணன் குமரகுரு அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார். அவரும் சொல்லி இருக்கிறார். நாங்கள் சொல்லுவது இதுதான், நீங்கள் தமிழ் பேசுவது இல்லை. இதே எல் முருகன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு நேற்றைக்கு முதல் நாள் தொலைக்காட்சி நிருபர்கள் மைக்க காட்டி கேட்கிறான், ஏங்க சிலிண்டர் விலை ஏறி போச்சு என்னங்க சொல்றீங்க? என்னுடைய ஒரே பதில், ஜெய் ஸ்ரீராம். 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வேலை வாய்ப்பு என்னாச்சு? ஜெய் ஸ்ரீராம். இது பெண்களுடைய வளர்ச்சி என்ன, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த கடந்த ஒரு 6 ஆண்டு 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 75% உயர்ந்திருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம். அப்படி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாத இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி வேட்பாளர் தமிழை பற்றி மோடி பேசணும்னு இவர் என்ன பேசுறாரு? நீங்கள் குற்றச்சாட்டு வையுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனால் ஓட்டு வேட்டையாடுவதற்காக பறவைகளை வேட்டையாடுவது போல் தமிழர்களுடைய மொழி உணர்வை நீங்கள் வேட்டையாடிவிட முடியும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு. அதற்கான வாய்ப்பு இந்த தமிழகத்தில் இல்லை. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். ஓட்டுக்காக மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 10 வருஷமா சிஎம்ஆர் இருந்து பேசிட்டு இருக்காரு. உள்ளத்திலிருந்து அவர் தமிழ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. காசி தமிழ் சங்கத்தை கூட பேசினாரு. இவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த 1400 கோடின்னு. தயவுசெய்து சொல்றேன், யூபி அரசாங்கத்துல எவ்வளவு கொடுத்தீங்க அதை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. யூபி அரசாங்கத்தை விடுங்க, 10 வருஷமா பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏன் இந்திரா காந்தி ராஜீவ் காந்திக்கு ஓடுறீங்க? ஆமா, கஷ்டம் மாறவே மாட்டீங்களா நீங்க? 2009 இனப்படுகொலை நடந்ததுக்கு இனப்படுகொலை அதெல்லாம் இருக்கட்டுங்க, இனப்படுகொலை அதெல்லாம் பேசுவோம். நீங்க 10 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. 1400 கோடின்னா இப்ப இல்ல, எப்பவுமே அந்த மொழி யாரும் பேசப்படாத மொழி காக்க வேண்டும்ன்றதுக்காக. தமிழ்நாட்டில் 74 கோடினா தமிழகத்தை காட்டுறதுக்கு, தமிழை காப்பாற்றுவதற்கு தமிழகம் இருக்கு. தமிழகம் தான் எல்லாம் செலவு பண்றது. தமிழை காப்பாத்துறாங்க, தமிழகத்தை சொல்றீங்க. அதான் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தமிழ் எங்க காப்பாத்துறாங்க? இல்ல இல்ல, தமிழ் இந்த மண்ணின் மொழி, சமஸ்கிருதம் அந்நிய மொழி. அந்நிய மொழி சமஸ்கிருதம். சரி, வந்தேரி மொழி சமஸ்கிருதம். அதுக்கு எதுக்கு 1487 கோடி? கன்னடத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? கன்னடத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? கன்னடத்துக்கு மொத்த தென்னிந்திய மொழிகளுக்கு கொடுத்ததே 74 கோடி. அப்ப கன்னடத்துக்கும் கொடுக்கல, மலையாளத்துக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுக்கு மொழி பேசும் மாநிலம் இருக்குதுங்க. சமஸ்கிருதத்துக்கு மாநிலம் கிடையாது, நம்ம தான் அதை காப்பாத்தி ஆகணும். சமஸ்கிருதம் அந்நிய மொழி, நமக்கு இந்த மண்ணின் மொழி இல்ல. அதாவது தமிழ்நாட்டுல பிரிவினை பேசுறவங்க அந்நிய மொழிங்க. பிரிவினை இல்லங்க, நான் பேசுவது மொழி உணர்வு. இந்த நாட்டின் வரலாறு, இந்த நாட்டின் வரலாறு மறக்க முடியாது. சமஸ்கிருதம் இந்த நாட்டிலோட மொழி இல்லை. பழமையான தமிழ்நாடு அரசு தமிழை காப்பாத்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. தமிழ்நாடு காப்பாத்தலையே, அது உங்க பிரச்சனை. காப்பாத்தலையே, நீங்க காப்பாத்த வேண்டிய தமிழ்நாடு காப்பாத்தல, அங்க இருந்து மத்திய அரசு காப்பாத்தல. நிதி கொடுக்க மாட்டேன்னு என்னங்க எடுத்து பேசிட்டு தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்குது, தமிழ்நாடு அரசு தமிழை காப்பாத்துது, அவர் மட்டும் தான் பேசணும் சொல்லிட்டீங்கல்ல, ஒத்துக்கிட்டீங்கல்ல. அவரே பேச சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு தமிழை காப்பாத்த நிதி கேட்கணும். வர ரஞ்சித் இங்க இல்ல மனுஷபுத்திரன் அவர்களே, இல்ல கேள்வியா கேட்டேன். முன்பெல்லாம் ஆங்கிலத்துல பிரதமர் இங்க வர்றப்ப பேசினாரு, இப்ப ஹிந்தியில பேசுறாரு. அதன் மர்மம் என்னன்னு கேட்கிறாரு முதலமைச்சர். இல்ல, ஆங்கிலம் அந்நிய பாஷை. இப்ப இவர்கள் சொல்றாங்க சமஸ்கிருதம் அந்நிய மொழின்னு. அப்ப ஆங்கிலம் எந்த நாட்டு மொழி? நம்ம முன்னோர்கள் மொழியா என்ன? எனக்கு அது புரியவே இல்லை. ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வோம், மொழிதான் வேலைக்கான மொழிதான், அதான் வித்தியாசம். தொடர்பு மொழிதான் உலகம் முழுக்க பேசப்படுது. சமஸ்கிருதம் எங்கேயுமே பேசப்படல. பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த நாட்டை 200 வருஷம் அடிமைப்படுத்தின அடிமைகளான திமுகவினர் ஆங்கிலேயர்களோட அடிமை. அதனால அவர்களுக்கு ஆங்கிலம் இங்கிலீஷ் பேசாம இருப்பீங்களா? இங்கிலீஷ் பேசாம இருப்பீங்களா? பேசுறாரு சார். இல்ல நீங்க இங்கிலீஷ் பேசாம இருப்பீங்களா? சமஸ்கிருதத்தை பேச சொல்லுங்க. இப்ப இல்ல, அவர் சமஸ்கிருதத்துல இந்த டிபேட்ல பேச சொல்லுங்க. அவரை ஆங்கிலேயர்கள் எல்லாரும் பேசுங்க சார். தனிப்பட்ட முறையில் பேச போயிட்டோம். சரி, இப்ப நான் சொல்றேன், ஆங்கிலேயர் புரியாதவங்க இங்கிலீஷ்ல பேசி. எங்க ஊர்ல இருக்க பாட்டிகிட்ட போய் ஊருக்கு இந்த பிரச்சார சபை படிச்சுட்டு இந்த டிபேட்ல இங்கிலீஷ்ல பேசுங்க, சமஸ்கிருதத்துல பேசுங்க. இல்ல, சரி, இப்ப உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? சரி, நான் ஹிந்தியில பேசுறேன், உடனே உங்களுக்கு ஹிந்தி புரியுமா? பேச உங்களுக்கு விளங்க போகுதா? தமிழ்ல பேசுறீங்க, இங்கிலீஷ் பேசுங்க. இந்த மக்களுக்கு எந்த மொழி பேசுறீங்க? ஆங்கிலமே வேணும்னாலும் படிச்சு. நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவா ஆங்கிலம். ஒரு நிமிஷம். ஐரோப்பிய தேசங்கள் ஒரு வரைக்கும் ரஞ்சித் முடிச்சாங்க. ரஞ்சித் இல்ல, அதாவது திமுகவினர் தமிழை யாரும் வளர்த்த தேவையில்லைங்க. இவங்க யாருங்க தமிழை வளர்க்கறதுக்கு?
இல்ல உங்களுக்கு தமிழ என்ன தமிழ வளர்க்க இல்ல இல்ல சார் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இங்க கேள்வி இல்ல இங்க கேள்வி வந்து தமிழ் இல்ல 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 இங்க கேள்வி வந்து தமிழை யார் வளர்க்கறாங்கன்றது இல்ல பிரதமர் தமிழை பிரதானப்படுத்துறாரு அதன் பின்னால் வாக்கு வங்கி அரசியல் இருக்கா பிரதமர் தமிழ் பேசுறாருன்றதுக்காக பிரதமர் வந்து என்னுடைய தாய்மொழியாக தமிழ் இல்லையேன்றதுக்காக ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கும் இவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு ஏன்னா தமிழர்களுக்காக கட்சி நடத்தினா இவர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை இவர்கள் யாருன்னே தெரியாத திராவிடர்கள் இருக்காங்கன்னே தெரியாத திராவிடர்களுக்காக கட்சி நடத்துறாங்க முதல்ல அந்த திராவிடர்கள் யாருன்னு இவர்கள் கண்டுபிடிக்கட்டும் தமிழர்கள் எங்க முதல்ல தமிழர்களுக்காக கட்சி யாருன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி அவர் இயக்கத்திலே தமிழ் இல்லையே சம்மந்தமே இல்லாத திராவிடர் யாருங்க திராவிடரு பேசி ஓட்டு வாங்கிடுவாரோ இத்தனை நாள் அந்த மொழி வந்து பிரச்சனையா இருந்துச்சு எங்களை போன்ற சாமானிய தமிழ் படிச்சு விடாம இந்த நாட்டு இல்லாம பண்ணிருந்தாங்க 10 வருஷம் இல்ல வீரமாமுனிவர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் எதுக்காக வந்தாரு தமிழுக்கு தொண்டாடுறாங்கிறது கிளம்பி வந்தாரா இவர்களுக்கு பச்சையா தெரியும் மதம் மாத்த வந்தாரு மதம் மாத்தி அதன் மூலியமா இல்ல அவங்க தமிழ் தொண்டெல்லாம் மறந்துடுவீங்களா அவங்க தமிழ் தொண்டெல்லாம் மறந்துடுவீங்களா இல்ல நான் எதுக்காக வந்தார் நோக்கம் என்ன கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி வந்து அங்க இருந்து கடல் கடந்து தமிழை வளர்த்ததுக்காகவே வந்தாரு இந்த மதம் மாத்தி இங்க வைத்த வளர்த்ததுக்கு வந்தாரு வந்த இடத்துல தமிழ் அவரை ஆட்கொண்டது அது அவர் வந்து அப்ப அதான் நீங்க பெருமையா பேசணும் அதுதான் சொல்றேன் வந்ததோட நோக்கம் இடத்துல தமிழால் வசியப்படுத்தப்பட்டார் நிச்சயமா அதேதான் நீங்க பிரதமர் மோடி அவர்களும் தமிழால் வசியப்படுத்தப்பட்டிருக்காரு அதனால தமிழை வந்து உயர்த்தி பேசினார் அதுதான் உண்மை தமிழ் எல்லாரையும் ஆட்கொள்ளும் அதுதான் உண்மை இவர்களை போல தமிழை வைத்து வளர்ந்து இவர்கள் தான் தமிழை வைத்து வளர்த்துறாங்க வயிறை வளர்த்தக்கூடிய கூட்டம் திமுக இல்ல உண்மைதான் இவர்கள் வந்து பிரதமர் மோடி வந்து வேட்டையாட வந்திருக்காங்க காசு வாங்குனீங்களே இல்ல வார்த்தையில ஒரு நிமிஷம் ஆக்கப்பூர்வமா தமிழால் உங்களுக்கு உணவு கிடைச்சதா இல்லையா தமிழை வைத்து நீங்க தமிழால் அறிவு வளர்ந்ததா இல்லையா சொல்லுங்க தமிழால் அறிவு வளர்ந்ததா இல்லையா இவங்களை போன்றவர்களுக்கு அறிவு வளர்கிறது பிரதமர் மோடி அவர்கள் அறிவு வயிற்றையும் வளர்க்கும் வளர்த்துக் கொள்ள பார்க்கிறார் ஒட்டி நீங்க பேசல தமிழ் வந்து எங்களுடைய தாய்மொழி தமிழ் நம்ம மோடி அவர்கள் பேசுறது வந்து கேளுங்க எங்களுடைய தாய்மொழி தமிழ் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ரஞ்சித் வேண்டாம் அதாவது ரஞ்சித் நீங்க என்ன பேச வந்தீங்கன்னு புரியல என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல நான் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி எனக்கு கவலை இல்லை தமிழை பற்றி பிரச்சனை இல்லை நான் தமிழன் இல்லை நான் பியூர் கன்னடியன் என்று கர்நாடகாவில் பதவி ஏற்கிற பொழுது பேசிய அண்ணாமலை இன்னைக்கு தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் வெட்கப்படணும் நீங்க நான் தமிழன் தமிழ் உணர்வு இருக்கிறது தமிழ் மொழியை வளர்க்க வேண்டியது ஆனா ரஞ்சித் நான் பேசுறது கேளுங்க தமிழ் மொழியை வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை மட்டும் நாங்கள் தோளில் தூக்கி சுமக்கவில்லை சுற்றுச்சூழலை கல்வியை சுகாதாரத்தை பகுத்தறிவை பெண் உரிமையை சமூக நீதியை இந்த மண்ணில் விதைத்து அரசியல் செய்பவர்கள் நாங்கள் அரசியல் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் எங்கள் உயிரோடும் ஊனோடும் கலந்து விட்ட உணர்வு அந்த உணர்வில் நாங்கள் பேசுவது ஒன்று ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்கிற கடமைப்பாடு இருப்பதையும் உணர்ந்து கொண்டு களத்திலே இருப்பவர்கள் நாங்கள் வன்முறையை விதைப்பவர்கள் இல்லை மதத்தின் பேரால் வன்முறையை கொண்டு வந்து விதைக்கிற எந்த நோக்கமும் திராவிட இயக்கங்களுக்கு இருந்ததில்லை உண்டா இந்தியாவில் நடந்த கலவரங்களுக்கான லிஸ்ட் போடுவோமா அடிப்படை காரணம் இரண்டாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா ஒரு மாசம் ஆச்சு எங்க தமிழக முதல்வர் கேள்வி கேட்டு தமிழ்நாட்டிற்கு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன
என்ன திட்டங்கள் முதல் பிரதமர் பேசியிருக்காரா? அவர் தமிழை பத்தி பேச வேண்டாம், தேவையில்லை. இந்த சிறப்பு திட்டம் 10 ஆண்டுகள் என்ன கொடுத்த? சரி கேப்போம். வெள்ளத்துல துடிதுடித்து செத்து போனவனுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனை இல்ல, மனம் வரவில்லை. நீங்களா டிபேட்ல வந்து என்னமோ தமிழ் சமஸ்கிருதம் வீரமாமுனியோட பத்தி தமிழ் மேல பற்று இருக்கணும் அவசியமும் இல்ல. எங்கேயோ குஜராத்ல பிறந்தவருக்கு தமிழ் மேல பற்று இருக்கணும் அவசியம் இல்ல. அவர் தமிழ் மேல பற்று இருந்தா எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் பங்காளியான காங்கிரஸ், தமிழர்களுக்கு எதிரான காங்கிரஸ், வெறுப்பு கொண்ட காங்கிரஸ், இத்தாலியிலிருந்து வந்த சோனியா, இத்தாலியிலிருந்து வந்த சோனியாவின் காங்கிரஸ், தமிழர்கள் மீது வெறுப்பு கொண்ட காங்கிரஸ் எத்தனை நிதி கொடுத்தது? அவர்கள் காலத்துல எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது? மோடி ஒரே ஒரு 14 இருந்து இன்று வரை ஒரே ஒரு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது நீங்க காட்டுங்க, ஏத்துக்கலாம். சமஸ்கிருத பல்கலைக்கழகமும் இல்லங்க கட்சியில சார் பேசும்போது எல்லாரும் அமைதியா இருந்தோம். குறைந்தபட்ச நாகரிகம் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி எழுத்து பேசிட்டு இருந்தா பேச ஓகே, ஒருத்தர் மட்டும் பேசுவோம், எல்லாருக்குமான வாய்ப்பு. நிதி குடுக்கலன்னு கேக்குறீங்க. கேலோ இந்தியா நிதிவாக தெரியல உங்களுக்கு? இல்ல குமரகுரு தான் பேசினாரு. நிதி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை. அதை தாண்டி பிரதமர் பேசுனதுல இருக்கக்கூடிய அரசியல், இப்போ தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய பதில், அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க் அப்படின்றார். அதையும் கேட்டு மனுஷபுத்திரன் பிரதமர் தமிழ் பேசினால் மீண்டும் போலி திராவிட ஆட்சி வராது அப்படின்னு மத்திய இணையமைச்சர் சொல்றாரு. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வராது அப்படின்றார். அதாவது அவர் இப்ப எங்கெல்லாம் பாஜக அல்லாத ஆட்சிகள் எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் இருக்கோ அந்தந்த மொழியெல்லாம் போய் இனிமேல் கத்துக்கிட்டு தான் அந்த மாநிலங்கள்ல தங்கள் ஆட்சியை நிலைநாட்ட முடியும்னு அவர் நம்புறாரான்னு தெரியல. ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குமரகுரு பேசையில ஒண்ணு சொன்னார் வந்துட்டு, அதாவது இப்ப சமஸ்கிருதத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட் இல்ல, அதனால ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அந்த மொழியை வளர்க்கறதுக்காக நிதி கொடுக்க வேண்டியிருக்குன்னு. இந்தியாவில் எத்தனையோ பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன என்று மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஏன் சமஸ்கிருதத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகை, அந்த ஆதரவு ஏன் அந்த மொழிகளுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? ஏன் அந்த மொழிகள் ஆதரிக்கப்படவில்லை? ஒரு வருடத்திற்கு பல மொழிகள் அப்படி இந்தியா முழுக்க அழிந்து கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு ஆய்வுகள் நம்ம முன்னால் இருக்கின்றன. இன்னொன்று, ஸ்டேட் இல்லைன்னாரு. இப்ப நான் ஏற்கனவே ஒரு புள்ளிவிவரத்தை குறிப்பிட்டேன். தமிழ் இருக்கைகள் வெளிநாட்டுல அமைக்கிறப்போ இந்திக்கு 13 இருக்கைகள் இருக்கிறது, ஒன்றிய அரசு அமைத்தது. சமஸ்கிருதத்திற்கு 5 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்தி மொழி பேசுற மாநிலங்களுக்கு ஸ்டேட் கிடையாதா? ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு போய் அமைக்குது? என்ன அவசியம் இருக்கு? எதுக்காக வந்து நீங்க அதை பண்றீங்க? நாங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றோம்னு சொல்றோம், நீங்க தமிழுக்கு எதுக்கும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். முதல் கட்டமாக நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு தெற்காசியாவில் 5 முக்கியமான பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கான பணிகளை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு யார் வந்து இன்னைக்கு திருக்குறளை பத்தி தொடர்ந்து மோடி அவர்கள் பேசுகிறார்கள். திருக்குறளை தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவ செய்தது யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். தொடர்ந்து அதை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக கொண்டு சென்றார். பேருந்துகளில் திருக்குறள் எழுதப்பட்டது, பாடப்புத்தகங்கள் வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அரசு திட்டங்கள் அனைத்திலும் திருக்குறள் மேற்கோள் காட்டப்பட்டது. ஐயன் திருவள்ளுவர் தமிழ் அடையாளமாக தமிழ்நாடு முழுக்க மாற்றப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். இல்ல இன்னைக்கு அதை உலகம் போறார்ல மோடி. இல்ல நான் ஏற்கனவே மோடி அவர்கள் போவதற்கு முன்பே உலகின் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இதை உங்கள் ஆய்வுக்காக சொல்கிறேன். இதை யார் மொழிபெயர்த்தார்கள் என்றால், இவர்கள் யாரையெல்லாம் இன்றைக்கு அந்நியர்கள் என்று சொல்கிறார்களோ, யாரெல்லாம் இந்தியாவினுடைய விரோதிகள் என்று சொல்கிறார்களோ, அந்த ஆங்கிலம் படித்த கிறிஸ்துவ நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் தமிழை உலகம் முழுக்க, திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு சென்றார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு தமிழை பற்றிய மிக முக்கியமான ஆய்வுகள் அனைத்தையும் அன்றைக்கு அல்ல இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் யாரை அந்நியர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான். ஆனால் எந்த வட இந்தியர்கள் தமிழுக்காக தமிழை பற்றி என்ன ஆய்வு செய்தார்கள்? தமிழை எந்த பிரதியை மீட்டெடுத்தார்கள்? எந்த பிரதிக்கு அவர்கள் வந்து உலக அளவில் கொண்டு சென்றார்கள்? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற போது ஏதோ மோடி வந்து தமிழை உலகத்துக்கு வந்து கொண்டு போய் சொல்ற மாதிரியும் திருக்குறள் சொல்ற மாதிரியும் சொல்வது என்பது, அதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை கூட அதை நம்பாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் அடிப்படையில ஒரு விஷயம் நீங்க நான் கேட்ட கேள்விக்கு, இப்போ ஹிந்தி பெல்ட்ல ஒரே மாதிரியான தாக்கம் இருக்கு. பிரதமர் ஹிந்தி பேசுறாரு, பாஜக ஹிந்தி பேசுன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் ஒரே மாதிரி தாக்கம் இருக்கு.
பாஜகவுடைய அரசியல் இங்க வராததுக்கு மொழியும் ஒரு காரணம். பிரதமர் தமிழ் பேசினா பாஜக அரசியல் வந்துரும்ல. இல்ல அதை அண்ணன் காரி செல்வராஜ் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார். அதாவது வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்தி வரிக்கும், அதாவது வேறு சில மாநிலங்கள் இருக்கக்கூடிய தீவிரமான மொழி உணர்வுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி உணர்வுக்கும் மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மொழி உணர்வு என்பது தனிப்பட்ட வெறும் மொழி உணர்வு அல்ல. அது சமூக நீதியோடும் சமூக நலத்திட்டங்களோடும் பாலின சமத்துவத்தோடும் தொடர்புடைய கொள்கைகளோடு தொடர்புடையது. நாங்கள் அதை ஒரு முழுமுதல் கொள்கை. நாங்கள் ஏன் மொழி என்கிற ஒரு விஷயத்தை இங்கு முன்னிறுத்துகிறோம் என்றால், சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுண்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை சமூக நீதியின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்காகவும் தமிழினுடைய தனித்துவத்தை மீட்பதற்காகவும் தான் நாங்கள் தமிழை முதன்மைப்படுத்தினோம். சமூக நீதியும் மொழிக் கொள்கையும் பிரிக்க முடியாத இணைக்கோடுகள். இன்னும் சொல்ல போனால் மாநில சுயாட்சி, இந்த இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாநில சுயாட்சியினுடைய அடிப்படையே இந்த மொழிக் கொள்கை தான். இன்றைக்கு தமிழை பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வை நாங்கள் மட்டும்தான் வெளிப்படுத்துகிறோமா? அன்றைக்கு நாங்கள் இருமொழிக் கொள்கை தான் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். இன்று மேற்கு வங்கம் பாத்தீங்கன்னா ஹிந்தி எங்கள் மொழியை அழித்து விட்டது என்று பேசுகிறது. கர்நாடகம் பேசுகிறது, கேரளம் பேசுகிறது, வடகிழக்கு மாநிலங்கள் பேசுகின்றன. இந்தியனால் எங்கள் மொழியினுடைய தனித்துவம் அழிந்து விட்டது, சிதைந்து விட்டது என்று. அன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்த அந்த போராட்டம் தான் இன்றைக்கு பல மாநிலங்களில் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்தி திணிப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தி பேசாத எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு இந்தியனுடைய கோர முகத்தை காட்டியிருக்கிறார்கள். அந்நியர்கள் என்று பேசுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் அந்நியர்கள் என்றால் கைபர் கணவாய் வழியாக இங்கு ஆரியத்தையும் இங்கு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதியும் திணித்தவர்களும் அந்நியர்கள் தான். அதையும் சேர்த்துத்தான் பேச வேண்டும். நான் திரு குமரகுரு அவர்கள்ட்ட தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டம் ஏமாற மாட்டார்கள் மக்கள் அப்படின்றாரு முதலமைச்சர். சரி, ஒரு பிரதமர் தமிழை புகழாரு வச்சுங்களேன், தமிழ் தானே விட்டுட்டு போங்களேன். சரி, ஒருத்தர் ஒருத்தர் திட்டினாதான் நீங்க பதில் சொல்லணும். ஒருத்தர் புகழ்ந்தாருன்னா என்ன சொல்லணும்? பரவாயில்ல புகழ்ந்துட்டு போறாரு அப்படி சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் 40 MP கொடுத்தோம் 2004. 40 MP வாங்கிக்கிட்டு ஆட்சி அமைச்சாங்க. அப்ப இருந்த ஒரு பிரதமராவது ஒரு பேச்சுக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த மொழி ரொம்ப பழமையானதுங்க அப்படின்னு சொல்லல. இங்க இருக்க யாரும் சொல்லியும் கொடுக்கல. ஆனா இவர் சொல்றாரு, கொஞ்சம் இருங்க, எல்லாருமே தமிழை பத்தி பேசியிருக்காங்க. 2004 2009 ரெண்டு பக்கமும் வந்தீங்க, ஒரு இடத்துலயும் பேசல. இவர் 2000 மன்மோகன் சிங் இவர் மாதிரி பேசியிருக்காரா? இவர மாதிரி பேசியிருக்காரா? மன்மோகன் சிங் பேசியிருக்காரா? ஐநால பேசியிருக்காரா? ஆனா 2014 ஓட்டு போடல, 2019 ஓட்டு போடல, 2021 போடல. ஆனா ஓட்டு போடாத ஒரு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தமிழ் சொல்றாருன்னா என்ன ஓட்டுக்காக சொல்றாரு? அதை தாண்டி அரசியலை கொண்டு வரதுக்கு மொழியும் முக்கியம். அப்ப அரசியலை கொண்டு வரதுக்கு மொழியை கருவியா யூஸ் பண்றாருன்ற கேள்வி. அதுதான் சொன்ன, தமிழ்நாட்டுக்குள்ள தெளிவா சொல்லிட்டுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பேசினா அரசியல். ராணுவத்துக்கு போய் பார்டர்ல பேசுறாரு, யூஎன்ல எதுக்கு பேசுறாரு? தமிழ்நாட்டு மனசுல வச்சுக்கிட்டா தமிழ்நாடு மட்டும் நமக்கு வரணும்னா என்ன பேச்சு இது? ஆனா தமிழ் கலாச்சாரத்தை எதிர்த்து வட மாநிலங்கள்ல பேசுறாருல, அதே மாதிரி தான். இல்ல நான் சொல்றது தமிழ் கலாச்சாரம் இருக்குல்ல, தமிழ் குறைந்தபட்ச நாகரிகம். நான் கேக்குறது நீங்க அதெல்லாம் தமிழ் விட்டுருங்க. தமிழோட கலாச்சாரம் மொழி இதெல்லாம் சொல்றீங்கல்ல. 2004 2014 வரைக்கும் இலங்கையில 800 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை இப்ப கேட்டாங்களா இந்த 10 வருஷத்துல ஒருத்தர் கொல்லப்படலன்னு? ஆனா 2009 கைது செய்யப்படுறாங்களே இலங்கையில. கைது உள்ளங்க, நான் எனக்கு ரொம்ப தெளிவா பேசுறேன். கைது கிடையாது. நான் 3 லேயர் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? ஒரு வார்த்தை மோடி. அதாவது அதிகபட்சமானது கொலை, சுட்டு கொல்றது, அதுக்கப்புறம் படகு, அதுக்கப்புறம் கைது. நான் சொல்றது 800 பேரை கொண்டாங்களேங்க, இது வரைக்கும் யாரும் கொல்லலையே. அது காரணம் என்ன? எங்க மேல இருக்க பயம்னு சொன்னேன். இனப்படுகொலை நடந்தது, அப்பெல்லாம் கூட இருந்தீங்க. அப்ப நீங்க என்ன தமிழ் வேற, தமிழ் இனம் வேறையா? இப்ப அண்ணன் காரை சொன்னாரு, அங்க இருக்கும்போது ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. சிஎம் ஸ்டாலின் இஸ் நாட் அ சிஎம் மெட்டீரியல். அவருக்கு சிலன்னா என்னன்னே தெரியாதுன்னாரு. அது பேசலாமா? பழமையை பேசுங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கு. நான் பேச ஆரம்பிச்சு எந்த வாரிசு வைகோ பேசினாரு, சிஎம் இஸ் நாட் சிஎம் மெட்டீரியல்னாரு. ஆனா இன்னொன்னு, இப்போ எந்த வாரிசுக்காக கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் போன்ற சீனியர்லாம் அந்த கட்சியில் இருக்காங்களோ அந்த வாரிசு திருப்பி கொண்டு வந்துட்டு
அதே வாரிசுக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டு யாரு இது எதுக்காக பாடுபடுறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே கட்சி நடத்துறது எல்லாமே இனம், மொழி, மதம் எல்லாமே கடைசியில் எங்க தெரியுங்க இப்போ சொல்றீங்க. எப்ப கேக்குறது அப்ப நல்லா இருந்தாங்களே, யாரும் கூட்டணி வரல, இவங்க வரலையே, பையன் வரலையே, வாரிசு அரசியல் வரலையே. 2014 எங்க வாரிசு அப்ப சுத்தமா இருந்தது, 2014 சுத்தமா இருந்தது. கூட்டணி வச்சிருக்கீங்க. அன்புமணி ராமதாஸ் யாரு? வாரிசு அரசியல் இருக்கிறீங்கல்ல. ஜி.கே. வாசன் யாரு? அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. வாசன் யாரு? சரி, ஓகே. பாஜக அதாவது நல்ல அற்புதமான தலைப்பு, நல்ல கேள்வியும் வச்சிங்க. ஆரம்பத்தில் பதில் சொல்ல ஆரம்பித்தவர் அண்ணன் குமரகுரு அவர்கள் கொஞ்சம் தடுமாற்றம் வந்த உடனே வழக்கம் போல் நேரு, இந்திரா, ராஜீவ் காந்தி என்று பேசுபவர் இன்றைக்கு வைகோ முன்னால் பேசினார், பின்னால் பேசினார், வாரிசு அரசியல்னு சொன்னாங்க. நான் இங்கே பதிவு செய்வது, திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் தான் எதிர்காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை தன் தோளில் சுமந்து கொண்டு செல்லுகிற பணியை எடுத்திருக்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு பிறகு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் நீர்த்து போகாமல் தன் தோள்களிலே சுமந்து கொண்டு செல்வதற்கு திராவிட இயக்கத்தின் எதிர்கால முகமாக வந்திருக்கிற எங்கள் முதன்மை செயலாளர், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் துரை வைகோ அவர்கள், நாங்கள் இந்த திராவிட இயக்கத்தினராக நாங்கள் பெருமைப்படுகிறோம். நீங்கள் தலைப்பில் எங்களை திசை மாற்றி நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் போகாதீங்க. தேர்தல் ஆணையம் உங்கள் கூட இருக்குது, இடி உங்கள் கூட இருக்குது, ஐடி உங்கள் கூட இருக்குது, எல்லா தன்னாட்சி பெற்ற அதிகாரம் உங்கள் கூட இருக்குது. ஒரு சின்னம் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடு. இன்றைக்கு தான் இந்த சின்னத்தை எதிர்கட்சியில் இருந்திருக்க பானை சின்னத்தையும் இப்போ மதிமுகவினுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு இன்றைக்கு தான் சின்னத்தை ஒதுக்கி இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 17 நாள் குடிசைகளில் சமையல் அறையில், கோவில்களில் அகல் விளக்காய், தேவாலயங்களில் மெழுகுவர்த்தியை, மசூதிகளில் அகர்பத்தியை, பகுத்தறிவு கொள்கை சுடரை, மொத்தத்தில் திருச்சி தொகுதி மக்களின் வாழ்வில் ஒளிவிளக்கை ஏற்றுவதற்காக எங்களுக்கு கிடைத்திருக்கிற சின்னம் தீப்பெட்டி சின்னம். அந்த சின்னத்தை பெறுவதற்கு நாங்கள் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? நாங்கள் எப்படி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பாரபட்சமான ஒரு அணுகுமுறையை நாங்கள் மறந்து விட முடியும்? இன்னொன்று சொல்லிடுறேன், பிஞ்ச செருப்புன்னு சொன்னாங்க. இதில் என்ன சொன்னால், வார்த்தை அழகாக இருந்தால், வார்த்தை இன்னைக்கு ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் இந்த வார்த்தையை, வார்த்தை அழகாக இருந்தால் வாய் மணக்கும். என்னமோ எங்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவில் இருக்கிற பெரிய ஆட்கள் பூரா பிஞ்ச செருப்பு, மக்களுக்கு கொடுக்கிற பணத்தை நிர்மலா சீதாராமன் பிச்சை. இந்த குஷ்புன்னு ஒரு அம்மா இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, அந்த அம்மாவை கேட்டா நீங்க எல்லாம் பிச்சை வாங்குறீங்கன்னு. இந்த பிச்சை, பிஞ்ச செருப்பு, இப்படி எல்லாம் பேசுகிற பொழுது வார்த்தை அழகாக இல்லை, உங்கள் வாய்களில் துர்நாற்றம் வீசுகிறது என்பதை தமிழகத்தினுடைய மக்கள் புரிந்து கொள்ளணும். அண்ணாமலையை புரிந்து கொள்ளுங்கள். பிஞ்ச செருப்பு என்று பேசுகிற ஒரு தலைவன் இந்த தமிழகத்தினுடைய ஒரு வேட்பாளராக இந்த களத்திலே நிற்கிறார். மக்கள், நீங்க கோவை மக்களுக்கான செய்தி, பிஞ்ச செருப்பு நீங்கள். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, பதில் சொல்ல வேண்டிய காலம். ஒரே நிமிஷம், அண்ணாமலை ஒரு தொகுதியுடைய வேட்பாளர், 40 தொகுதியில் அண்ணாமலையை பார்க்கலன்றார். எனக்கு விஷயத்துக்கோங்க, அண்ணாமலை கொடுத்த டார்கெட் என்ன? இல்ல இப்ப நான் அண்ணன் சொன்னார் இல்லையா, அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒண்ணு சொன்னாரு, தென் சென்னை வேட்பாளரை பார்த்து அழகான வேட்பாளர்னு. பெண்களின் அழகை பத்தி பேசுறாரு. ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும், அப்ப அழகா இல்லைன்னு ஓட்டு போட தேவையில்லையா? அப்ப மத்தவங்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்களா? அது என்ன அழகா இருந்தா ஓட்ட போடு. இப்படிப்பட்ட ஒரு அதுவும் அவரோட வயசு என்ன, பார்த்து நீங்க அழகா இருக்க ஓட்டு போடுவீங்க. அழகான வேட்பாளர் இதை விட ஒரு கேவலமான அழகு என்று சொல்வதை தவறில்லை. என்ன அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? அண்ணாமலை 40 தொகுதியில் நிக்கிறதா பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாரு. அண்ணாமலை இன்னைக்கு ஒரு தொகுதியில் தான் வேட்பாளர், அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? வெற்றி வாய்ப்புங்கிறது மக்கள்கிட்ட களப்பணி செஞ்சிருக்காரு. நிச்சயமா மக்கள் அதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. அவரு களத்துல நின்றுருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு. கோயம்புத்தூர் மக்கள் அவர் அன்போடு அரவணைத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினரா போக போறாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இவருக்கு என்ன அச்சம்னா, பிரதமர் மோடி அவர்கள்
ரஞ்சித் பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பேசி எங்க ஓட்டு வாங்கிறாங்களோ இவங்களுக்கு பயம். ஏன்னா இத்தனை நாளா இவர்கள் அதை வைத்து தானே அரசியல் பண்ணிட்டு அதே வந்து அந்த கூட வந்துட்டு ரஞ்சித் குட்டிகள் வெளிப்படுது இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன், கேலோ இந்தியாவுக்கு நிதி வாங்க தெரிஞ்சது இல்ல. ஆனா அவர்கள் வந்து சொகுசு விமானம் எடுத்துட்டு போனார் இல்லையா, நாங்க கொடுத்த வரி பணத்துல சொகுசு விமானத்துல போய் அண்ணன் சொன்னாங்கல்ல பிஞ்ச செருப்புன்னு, மாத்தி பேசாதீங்க. இந்தி எதிர்ப்பு என்பது அந்த பிஞ்ச செருப்பை திருப்பி ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள் ஹிந்தியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழோட முக்கியத்துவம் அதிகமாக புரிஞ்சுருக்காங்க. ரெண்டும் முக்கியம், இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. திருப்பி ஹிந்தி திருப்பின்னு சொல்லாதீங்க. அந்த அறத பழசான வார்த்தை பேசாதீங்கன்னு சொன்னார் தவிர, அழகா தமிழக மக்களை பிஞ்ச செருப்பு இப்படிதான் மாத்தி கொண்டு போவாங்க. கோவை மக்களே பாத்துங்க, நீங்க பிஞ்ச செருப்பு அப்படி சொல்லக்கூடாது. பிஞ்ச செருப்பு கொள்கை. மொழி போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுடைய அந்த உயிர் நீப்பை அந்த 1937 தொடங்கி இன்று வரையில் ஒன்னுல எடப்பாடியார் அவங்க தாயார் இறந்து போனார். அமித்ஷா இரங்கல் கடிதம் என்ன மொழியில் அமிச்சார்? ஆங்கிலத்திலே, ஹிந்தியிலையா? ஹிந்தி மொழியிலே. அந்த 17வது மக்களவையில் என்ன சொன்னார்? ஆங்கிலம் படிக்காதீர்கள், இந்தியை படியுங்கள் என்று இந்த மக்களை கல்வியில் பின்னோக்கி செல்லக்கூடிய அறிவை கொடுத்தது அமித்ஷா. யார பத்தி பேசுறீங்க? உங்களை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஹிந்தி மொழி தியாகிகளை விட்டுருங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சது 9 பேர் எங்க கட்சிக்கு வராதீங்க. நான் நேரடியா களத்துல விவாதத்துக்கு வரலாறு நீங்க திசை மாத்துறீங்க. இல்ல அது ஒவ்வொண்ணே போனா முடிவுறாது. மனுஷபுத்தன் இறுதி கருத்து தியாகியோட குடும்பம் எங்க இருக்கு? நான் திரும்ப சொல்றேன், அதாவது கல்வி நிலையங்களிலும் பொதுவெளியிலும் தமிழை எல்லா இடத்திலும், தமிழ் இலக்கியங்களை எல்லா இடத்திலும் கொண்டு சென்றது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பணிகளில் இந்த அரசு தமிழை கட்டாயமாக்கி இருக்கிறது. தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் தேர்வு எழுதியவர்கள், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், அவர்கள் தான் அரசு பணிகளுக்கு வர முடியும் என்பதோடு மட்டுமல்ல, எங்கள் அரசு தமிழ் இலக்கியங்களை இன்றைக்கு உலகம் முழுக்க மொழிபெயர்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், தமிழ் உணர்வை, தமிழர்களுடைய ஒளி போராட்டத்தை பிஞ்ச செருப்பு என்று சொன்ன அண்ணாமலை தான் தமிழக அரசியலின் பிஞ்ச செருப்பு. இந்த செருப்பை தான் 40 தொகுதிகளிலும் மோடி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். தலைவரை பத்தி நீங்க மோடி செருப்புன்னு சொல்லுவீங்க, மொழி உணர்வை சொல்லுவீங்க. மொழி உணர்வை சொல்ல இந்தி திணிப்பு என்பது, இந்தி திணிப்பு என்றது பழைய செருப்பு, பிஞ்ச செருப்பு தனிநபரை சொல்றாரு. என்ன நாகரிகமானவர் சொன்னீங்க? தனி ஒரு தலைவரை சொல்லாமா? அந்த மாதிரி ஒரு தலைவர் சொல்லாமா? உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் வேற? சரி, ஓகே. ஒரே வரி இறுதி கருத்து, புதிய குற்றச்சாட்டு. ரஞ்சித் செருப்பு தமிழ்நாட்டு அரசியல் அவர் தமிழ் மொழியை வைத்து இவர்கள் வந்து இத்தனை நாள் வயிறு வளர்த்திட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு அச்சம் வந்துருச்சு இவர்களுக்கு, அவ்வளவுதான். இவர்களால் தமிழுக்கு எந்த பயனுமே கிடையாது. ஏன்னா தமிழ் நன்கு வளர்ந்து செழித்த மொழிதான். இவர்கள் வந்து ஒண்ணும் தமிழை வளர்க்கணும் தேவையில்லை. அப்படி இருந்தா நீங்க கொண்டு வாங்க, தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குங்க. அதற்கு நிதி கொடுக்கலன்னா கேளுங்க, நானும் உங்களோட களத்துல ஏமாத்தி இன்னமும் தமிழை விட்டு எங்களை ஏமாத்தாதீங்க. எங்க இளைஞர்களை வாழ்க்கையை கெடுக்காது. நீங்க உங்க குடும்பத்துல இருந்து சாங்க. அண்ணா உதயநிதி ஃபர்ஸ்ட் டீ குடிக்கட்டும். தமிழுக்கு நிதி கொடுக்கலன்னு பெட்ரோல் தூக்கி கொடுத்துட்டோம். நாங்க உண்மையை ஏத்துக்கிறோம். அடுத்து நாங்க வந்து போடுறோம். குடும்பமே சாகணும். என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம், திமுக தலைவர்களோ வேற எந்த தலைவர்களோ அந்த மாதிரி நான் பேசுவேனா? பேச மாட்டேன். ஏன்னா நான் தரமா வளர்ந்திருக்கேன். நான் தரமானவன். எனக்கு ஒரு தலைவரை போய் எப்படி சொல்ற ரசக்குறைவானது தரக்குறைவானதுன்னு பாக்குறாரு. கண்டிக்கணும். எதுக்கு நம்ம டிபேட்டுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு தலைவரை சொன்னா என்ன அர்த்தம்? இதான் உங்க தரமா? நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி வளரல. நான் சொல்ல மாட்டேன் யாரையும் அந்த மாதிரி. போராட்டத்தை பிஞ்ச செருப்புன்னு சொல்லுவீங்களா நீங்க? ஏங்க போராட்ட சொல்றதுக்கு தனி நபரை சொல்றீங்க. போராட்டத்தை பிஞ்ச செருப்புன்னு சொல்லுவீங்களா நீங்க? மக்கள் பார்வை எப்படி இந்திய நிறைவு செய்கிறோம். பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.